உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சித்திரை பிறந்த உடனே அடுத்ததாக அனைவராலும் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு திருநாள் அட்சய திருதியை திருநாள். இந்த அட்சய திருதியை திருநாளுடைய சிறப்புகளையும் அந்த அட்சய திருதியை நாளில் என்னென்ன செய்ய வேண்டும், எப்படி வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் இந்த பதிவில் பார்க்கலாம். வாருங்கள். அட்சய என்றால் அழியாது, பெருகக்கூடியது என்று பொருள். ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் அமாவாசையை அடுத்து வரும் வளர்ப்பிறை திருதியை நாளை அட்சய திருதியை திருநாளாக கொண்டாடுகிறோம். இந்த வருடம் ஏப்ரல் 19ஆம் தேதி இந்த அட்சய திருதியை வருகிறது. ஏப்ரல் 19ஆம் தேதி காலையிலிருந்து ஏப்ரல் 20ஆம் தேதி காலை வரை இந்த அட்சய திருதியை திதியை வருகிறது. இன்று தங்கம், வெள்ளி போன்ற பொன்பொருள் ஆபரணங்கள் வாங்கினால் செல்வம் பெருகும் என்று மக்கள் கருதுகின்றனர். ஆனால் அட்சய திருதியை அன்று தர்ம சாஸ்திரங்கள் கூறும் வழியை பின்பற்றினால் நாம் கனவிலும் நினைத்து பார்க்காத பல நல்ல பலன்களை அடையலாம். அட்சய திருதியை அன்று நாம் செய்யும் நன்மைகள் பன்மடங்காக பெருகி அழியாத பலன்களை பெற்றுத்தரும். அட்சய திருதியை அன்று நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியங்கள் ஆலயத்திற்கு செல்லுதல், புனித நீராடுதல், பித்ருக்காரியம், இறைவனை வழிபடுதல், நாமஸ்மரணை மற்றும் எளியவர்களுக்கு இயன்ற அளவுக்கு தானம் செய்தல். சரி, இந்த அட்சய திருதியினுடைய சிறப்புகளை பார்க்கலாம். பிரம்மன் தனது சிருஷ்டி தொழிலை தொடங்கியது இந்த நாளில்தான். பிரளயம் முடிந்து வெள்ளத்தில் மிதந்து வந்த கும்பத்தை உடைத்து சிருஷ்டி மீண்டும் துவங்க சிவபெருமான் அருளிய தினமும் இந்த தினம்தான். திருமகள் திருமாலின் இதயத்தில் குடிகொண்ட தினம். அதனால்தான் இன்றைய தினத்தில் லட்சுமி தேவியை மட்டும் வணங்காமல் பெருமாளையும் சேர்த்து வணங்க வேண்டும் என்பர். வனவாசம் சென்ற பஞ்ச பாண்டவர்கள் தவமிருந்து சூரிய பகவானிடம் அட்சய பாத்திரம் பெற்ற தினம். பெருமாளுக்கே கடன் கொடுத்த குபேரன் லட்சுமி தேவியை வணங்கி செல்வத்தை பெற்ற தினம். இன்றைய தினத்தில் லட்சுமி குபேரர் பூஜை செய்ய ஐஸ்வர்யம் பெருகும். இயலாதவர்கள் ஓம் ஐஸ்வர்யேஸ்வராய நமக என்று கூறினாலே போதும் என்கிறார் திருமூலர். பார்க்கடலை கடைந்தபோது ரத்தினங்கள், ஐராவதம், கல்பதரு, காமதேனு, சந்திரன், மகாலட்சுமி ஆகியோர் தோன்றினர். இப்படி அலைமகள் அவதரித்த தினம் அட்சய திருதியை. பிச்சாடரனான ஈஸ்வரன் அன்னபூரணியிடம் பிச்சை பெற்றது இந்த நாளில்தான். கௌரவ சபையில் திரௌபதியின் மானம் காக்க கிருஷ்ணர் துகில் தந்து அருளியது போன்ற புராண சம்பவங்கள் நிகழ்ந்ததும் இந்த தினத்தில்தான். பரசுராமர் அவதரித்ததும் அட்சய திருதியை நாளில்தான். இந்த பரசுராமர் வழிபாடு என்பது இன்றைய நாளில் மிக நன்மையை பெற்றுத்தரும். சரி, இந்த அட்சய திருதியை நாளில் நாம் என்ன வாங்கலாம் என்பதை பார்க்கலாம். இன்றைய தினத்தில் லட்சுமி தேவி வசிக்கும் பொருட்களை வாங்கலாம். அது தங்கம், வெள்ளி போன்ற ஆபரணங்களாக மட்டுமே இருக்க வேண்டும் என்பதல்ல. கல்லுப்பு, பச்சரிசி, வெல்லம் ஆகியவற்றையும் வாங்கலாம். ஏனென்றால் இயற்கை தோன்றும் போது முதலில் வந்தவை இவைதான். ஒரே இடத்தில் செல்வம் குவிந்திருப்பதை இறைவன் விரும்புவதில்லை. இருக்கப்பட்டவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து இல்லாமை நீங்க படைக்கப்பட்ட நாள். ஒரு கையளவு நெல் பல மூட்டை அரிசியை உருவாக்க முடியும். அதேபோல் நாம் கொடுக்கும் சிறு தானமும் பல மடங்காக திரும்ப வரும். வெப்பத்தை தணிக்கும் வகையில் உடுக்க உடை, குடை, பானகம், நீர்மோர், விசிறி போன்றவற்றை தானம் தர சொல்கிறது பவிஷ்ய புராணம். குறிப்பாக தண்ணீர் நிறைந்த குடம் கொடுத்தால் அழியாத செல்வம் பெறலாம். நோயால் அவதிப்படுபவர்களுக்கு மருத்துவ உதவியும், கிழிந்த ஆடை அணிந்தவர்களுக்கு நல்ல ஆடையும் அளிக்கலாம். தயிர் சாதம் தானம் செய்தால் ஆயுள் பெருகும். இனிப்பு பொருட்கள் தானம் செய்தால் திருமணத் தடை அகலும். அரிசி, கோதுமை முதலான உணவு தானியங்களை தானம் செய்தால் விபத்துகள், அகால மரணம் போன்றவை சம்பவிக்காது. அட்சய திருதியை அன்று அன்னதானம் செய்வதால் இறைவனுக்கே அன்னமிட்ட பலன் கிடைக்கும். குடும்பத்தில் வறுமை நீங்கும். கால்நடைகளுக்கு தீவனம் அளித்தால் வாழ்வு வளம் பெறும். அட்சய திருதியை நாளில் பித்ரு காரியங்கள் செய்ய வேண்டும். இன்றைய நாளில் செய்யக்கூடிய பித்ரு காரியங்கள் மிகுந்த சிறப்பான ஒன்றாகும். தவிர அன்று பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்த பின் பசுக்களுக்கு வாழைப்பழம் கொடுப்பது சிறப்பு. அட்சய திருதியை நாளில் இறைவனுக்கு படைத்து உண்ணும் பிரசாதம் மிகச் சிறந்ததாகும். கிராமத்தில் இருந்த வியாபாரி ஒருவன் அட்சய திருதியை அன்று கங்கையில் நீராடி பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்து ஏழை எளிய மக்களுக்கு தானியங்களை தானம் செய்வதை வழக்கமாக வைத்திருந்தார்.
இதனால் அடுத்த பிறவியில் ராஜயோகம் பெற்றார். அரசனான பிறகும் அட்சய திருதியையில் முற்பிறவியில் செய்த புண்ணிய காரியங்களை செய்ததால் வைகுண்டம் அடைந்தார். எனவே அமாவாசை என்று திதி கொடுக்காதவர்கள் கூட இன்றைய தினத்தில் தர்ப்பணம் செய்யலாம். அட்சய திருதியை நாளில் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன என்று பார்த்தால், குழந்தைக்கு அன்னப்பிரசாதம் ஊட்டுவது, சங்கீதம், கல்வி கலைகள் பயில்வது, சீமந்தம், மாங்கல்யம் செய்ய, விவாகம், தொட்டிலில் குழந்தையை விட, கிரகப்பிரவேசம் செய்ய, காது குத்த, இவற்றுக்கெல்லாம் உகந்த தினமாக இந்த நாள் சொல்லப்படுகிறது. நிலங்களில் எரு இட, விதை விதைக்க, கதிர் அறுக்க, தானியத்தை களஞ்சியத்தில் சேர்க்க, தானியம் உபயோகிக்க, கால்நடைகள் வாங்க போன்ற விவசாய பணிகளில் ஈடுபடலாம். வாகனம் வாங்க, புதிய ஆடை அணிய, மருந்து உட்கொள்ள, பயணம் மேற்கொள்ளலாம். இந்த புண்ணிய நாளில் அழியாத செல்வமான பல புண்ணியங்களை சேகரியுங்கள். அதே நேரத்தில் நம்முடைய முன்னோர்களையும் மறந்துவிட வேண்டாம். இன்றைய தினத்தில் அட்சய திருதியை என்றது தங்கம் வாங்குவதற்கு மட்டும் என்ற ஒரு வியாபார நோக்கத்தில் இந்த நாள் உருவாக்கப்பட்டு விட்டது, அப்படி திணிக்கப்பட்டு விட்டது. உண்மையிலேயே தங்கம்தான் வாங்க வேண்டும் என்று இல்லை. அதனால் பல பேர் கடன் வாங்கியாவது தங்கம் வாங்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். உண்மையில் அவ்வாறு இல்லாமல் இந்த அற்புதமான அட்சய திருதியை நாளில் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஏதேனும் ஒரு பொருளை வாங்கி வீட்டில் வைத்து உள்ளன்போடு தயிர் சாதமோ அல்லது ஏதேனும் முடிந்தவற்றை ஏழை எளியோருக்கு தானம் செய்வதற்கு உகந்த தினம்தான் இந்த அட்சய திருதியை நாள். இன்றைய தினத்தில் நாம் செய்யக்கூடிய தானத்திற்கு பல மடங்கு பலன்கள் உண்டு. அப்படி தானம் செய்து இறைவனுடைய பேரருள் பெருங்கருணையை பெறலாம். மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.